ஹாய் கெஸ், இன்னைக்கு நம்ம எதை பற்றி பார்க்க போனால் ஹிடன் செக்லீடர் சீசன் 1 எபிசோட் 19 பற்றி தான் பார்க்க போகிறோம். அதோட ப்ரீவியஸ் எபிசோட் பார்க்காம இருந்தீங்கன்னா நம்ம சேனல் ஒரு பிளேலிஸ்ட்டில் இருக்குது, மறக்காம போய் செக் பண்ணி வந்துருங்க. அப்போ தான் உங்களுக்கு அந்த ஸ்டோரி வந்து புரியும். போய் பார்த்துக்கிட்டு இருக்க எல்லாரும் மறக்காம இந்த வீடியோக்கு லைக் தட்டி விட்டு பாருங்க. போன எபிசோட லாஸ்ட்டில் அந்த டியாண்டோ செக்டர் சேர்ந்தவங்க அப்புறம் பிளட் டேமன் செக்டர் சேர்ந்தவங்க ரெண்டு பேரும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம செக்டர் அட்டாக் பண்ணலான்னு பார்ப்பாங்க. ஆனால் நம்ம செக்டர் சுற்றி பேர் இருக்கிறதால அவங்களால உள்ள போக முடியாது. ஃபஸ்ட்டு அந்த பேர் அட்டாக் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. அந்த செக்டுக்குள்ளே இருந்து பார்க்குற நம்பாளுங்களுக்கு எல்லாருக்கும் பட்டாசு அடிக்கிற மாதிரி வந்து தெரியும். ஆனால் வெளியே இருந்து அங்கே அட்டாக் பண்ணிக்கிட்டு இருக்கிறதா இவங்களுக்கு அந்த மாதிரி தெரியும். அதோட தான் போன எபிசோட் வந்து முடிஞ்சிச்சு. எபிசோட் ஸ்டார்டிங்லேயே வேணா சொல்லிக்கிட்டு இருக்கானா சுடுங்கடா 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 அப்படியே சொல்லிக்கிட்டே இருக்கான். அப்படியே அந்த பீரங்கிலேருந்து அப்படியே எனக்கு சுட்டுக்கிட்டே இருக்கானுங்க. அப்போ அந்த ரெண்டு பேரும் என்ன சொல்கிறானுங்கன்னா, ஆமாம் இவனுக்கிட்ட இவ்வளோ தான்டா இருக்கு, இவனுங்கமான சுட்டுக்கிட்டே இருக்கானுங்க, எனக்கு தெரிஞ்சு இவனுக்கிட்ட இருந்து மொத்த காசு காலியாயிரும்னு நினைக்கிறேன், இவனுக்கு இதே மாதிரி சுட்டுக்கிட்டே இருந்தா அப்படின்ற மாதிரி இவனுக்கு பேசிக்கிட்டு இருக்கானுங்க. அப்போ அந்த குட்டி பொண்ணு பார்த்தீங்கன்னா பயங்கரமாக அழுதுகிட்டு இருக்கா. எதுக்குடா வாழ்றான்னு பார்த்தா இது வரைக்கும் இந்த மாதிரி பட்டாசு அடிச்சு பார்த்ததே இல்லையாமா, இது ரொம்ப அழகா இருக்காமா, இப்போதான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறாலும் அதான் அழுதுகிட்டு இருக்கா. அப்போ அந்த லின்னு அழுதுகிட்டு இருக்கா. அவனும் இதே காரணத்துக்காக தான் அழுறான். அந்த மாதிரி நான் இது வரைக்கும் பார்த்ததே இல்லை, இப்போதான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த டைம்ல பார்த்தீங்கன்னா அந்த பச்சை ட்ரெஸ் பொண்ணு சொல்கிறோம், இது பார்க்கறதுக்கு எவ்வளோ அழகா இருக்கு, இதெல்லாம் பார்க்கறது வந்து ரொம்ப ரேர் அப்படின்னு சொல்கிறா. இது அப்படியே ஃப்ரெஷ்ஷாக ஃப்ரூட்ஸ் எல்லாம் சாப்பிட்டுக்கிட்டே பார்த்தா அப்படியே வேற லெவலில் இருக்கு அப்படி சொல்லுவாளா. அப்போ அந்த பிரின்ஸ் என்ன சொல்கிறான், அப்படிலாம் இல்லை அப்படி சொல்கிறான். அப்படியே அவங்க ரெண்டு பேருக்குள்ளேயே அதை பற்றி வந்து சண்டை வர ஆரம்பிச்சிருது. அந்த கேன பையில காட்டுறேங்க, அவன் பார்த்தீங்கன்னா விட்டா மாட்டை ஃபயர் பண்ணிக்கிட்டே இருக்கிறான், ஃபயர் பண்ணுங்கடா அப்படி சொல்லி. அப்போ அவனோட வந்து சொல்கிறான், நம்ம கிட்ட இருந்த குண்டுலாம் தீர்ந்து போச்சு, இதுக்கப்புறம் ஃபயர் பண்ண முடியாதுன்னு. இவ்வளோ நடந்துனே அவனுக்கு செக்ட் விட்டு வெளியே வரல அப்படி சொல்லிட்டு இவன் கத்திக்கிட்டு இருப்பானா. அப்போ அந்த இடத்துக்கு பார்த்தீங்கன்னா நம்ம ஃபர்ஸ்ட் ஒன்ட்டு வந்துடுறா, நீ யாரா அப்படி சொல்லிட்டு இவன் கேட்பானா. அப்போ நம்ம ஃபர்ஸ்ட் ஒன்ட்டு அப்படியே அவனுக்கானே பயங்கரமாக அந்த பில்டப்லாம் கொடுத்துட்டு நான் தான் எம்மால்டர் செக்டர் ஃபர்ஸ்ட் ஒன்ட்டு அப்படி சொல்லிட்டு அட்டாக் பண்ணுவானா. அப்போ இவன் பார்த்தீங்கன்னா அவனை ஈஸியாகவே அடிச்சு பறக்க விட்டுறான். அடிச்சு பறக்க விட்டது மட்டும் இல்லாமல் ஒரு பெல்லை யூஸ் பண்ணி நம்ம ஃபர்ஸ்ட் ஒன்ட்டு அந்த இடத்துல லாக் பண்ணிடுறான். அப்போ இவனை காட்டினா நம்ம ஃபர்ஸ்ட் ஒன்ட்டு ஆபத்தில் இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு அவன் பார்த்தீங்கன்னா மயக்கம் போட்டு விழுந்துருவான். இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் ஒன்ட்டை பிடிச்சிட்டான் இல்லையா, இவனை வச்சு கண்டிப்பாக நான் அந்த செக்டுக்குள்ளே போயிடுவான் அப்படின்னு அவன் சொல்லிக்கிட்டு இருப்பானா. அப்போ ஃபர்ஸ்ட் ஒன்ட்டு என்ன சொல்கிறான், அப்படியே ஒழுங்கா நான் வெளியே விட்றா அப்படின்னு சொல்லிட்டு அவனை கடுப்பேற்றிக்கிட்டு இருக்கேன். அப்போ அவன் சொல்கிறான், அப்படியே ஒழுங்கா வாய மூட அப்படின்னு. நம்ம ஃபர்ஸ்ட் ஒன்று சொல்கிறோம், வாயெல்லாம் மூட முடியாது, உன்னால் முடிஞ்ச மூடிக்கிறேன்னு. ரெண்டு பேருக்குள்ளேயே பார்த்தீங்கன்னா பயங்கரமாக வந்து வாயிலே சண்டை போய்கிட்டு இருக்கு. அப்போ இவன் சொல்கிறான், நீ எந்த விஷயத்தையும் சொல்லலாம், நான் உன் மைண்டுக்குள்ளே தெரிஞ்சுக்கோண்டானே. அப்போ அவன் பவர் யூஸ் பண்ணி அவன் மைண்டுக்குள்ளே என்ன இருக்குன்னு பார்த்தா நம்ம ஃபர்ஸ்ட் ஒன்ட்டு இவனை மைண்டுக்குள்ளே அசிங்கமாக திட்டிக்கிட்டு இருக்கு. அது கொஞ்சம் நெஞ்சம் கிடையாது, எக்கச்சக்கமாக திட்டுறான். அதெல்லாம் அவனாலே கேட்க முடியாதுன்னா பார்த்துங்களேன். அதுக்கப்புறம் அப்படியே அவனுக்கு என்ன ஆச்சு சொல்லிட்டு நம்ம எல்லாம் வந்து பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அப்போ அவன் சொல்கிறான், இந்த மாதிரி நம்ம ஃபர்ஸ்ட் ஒன்ட்டு ஆபத்தில் இருக்கான்னு சொல்லிட்டு மயக்கம் போட்டு வந்துட்டானே. அப்போ எல்ட்ரு சொல்கிறார், இவன் சொல்கிறது எல்லாமே உண்மையாக தான் இருக்கானே. அப்போ சிஸ்டம் சொல்லுது ஃபர்ஸ்ட் ஒன்ட்டு ஆபத்தில் இருக்கா, அவனை காப்பாற்றணும், இப்போ தான் அவங்களோட மிஷன் அப்படின்னு. ஹீரோ அப்படியே நம்மள்ட்ட சொல்கிறாடே, அவனுக்கு ஃபர்ஸ்ட் ஒன்ட்டை வச்சுட்டாங்க, நம்ம இப்போ போய் காப்பாற்றுறோன்னு. இவனுங்க எல்லாரும் வெளியே இருந்து நம்ம செக்டர் தான் அட்டாக் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்ற விஷயமே இன்னும் ஹீரோக்கும் தெரியல, மற்ற யாருக்குமே அது தெரியல. இவங்க என்ன பிளான் போடுறாங்கன்னா ஸ்ட்ரெயிட்டாக வந்து டியாண்டோ செக்டிக்கு வந்து போயிடலாம், அங்கேயே போய் அட்டாக் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ பிளானை போடுறான். நம்ம ஃபர்ஸ்ட் ஒன்ட்டு அந்த பெல்குள்ளே மாட்டிக்கிட்டு இருந்தாலும் வாயை மூட மாட்டான், அவன் மனு பேசிக்கிட்டே இருக்கா. அது கேட்கும் போது அவனுக்கு கடுப்பாகுது. அப்போ நம்மளால பார்த்தீங்கன்னா அந்த செக்டர் சுற்றி இந்த பேரை ரிமூவ் பண்ணுறாங்க, நாங்கள் அது கேமினோம் இல்லையா, அதை பார்த்து இவன் பார்த்தீங்கன்னா டக்குன்னு அப்படி நம்ம செக்டர் நோக்கி போகிறான். அப்போ ஹீரோ அதை பச்சை ட்ரெஸ் பண்ணிட்டு என்ன சொல்கிறான், நேராக டியாண்டோ செக்டுக்கு வண்டி விடும் அப்படின்னு சொல்கிறான். அவளும் பார்த்தீங்கன்னா அப்படியே ஃபுல் ஸ்பீடில் வந்து வண்டி எடுத்துக்கிட்டு இருக்கிறா. அவங்க ஃபுல் ஸ்பீடில் வண்டி எடுத்துக்கிட்டு இருக்கும் போது இவன் பார்த்தீங்கன்னா நம்ம செக்டிக்கிட்ட வந்துடுறான். அப்படியே அங்கே வந்து என்ன சொல்லிட்டு இருக்கானா, அதுக்கப்புறம் இந்த இம்மோட்டல் செக்டை யார் நினைச்சாலும் காப்பாற்ற முடியாது, எல்லாம் தெளிக்கு போகிற சொல்லிட்டு இருப்பானா. அப்போ ஃபுல் ஸ்பீடில் நம்மளுங்க அடிச்சு தூக்கிட்டு போயிடுறாங்க. அதை பார்த்து அவனோட ஆளுங்க எல்லாருமே பயங்கர ஷாக் ஆயிடுவானுங்க. அவர் எவ்வளோ பவர்ஃபுல்லான ஆள், அவரே எப்படி அசல்ட்டாக அடிச்சு தூக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று கத்திக்கிட்டு இருப்பானுங்களா. அப்போ அந்த பச்சை ட்ரெஸ் போல சொல்கிற யாரும் நம்ம போட்டில் வந்து மோதன மாதிரி இருந்துச்சு மாஸ்டர் அப்படின்னு. அதுக்கப்புறம் அப்படியே அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இவனுங்கெல்லாம் வந்திருக்கிறத ஹீரோக்கு வந்து தெரிஞ்சிருது. என்னடா என்னோட இடத்துக்கே வந்துட்டீங்களா, அப்போ பாரு உங்களை அப்படி சொல்லிட்டு அவனெல்லாம் ஹீரோ போனா. அப்போ நீங்க எல்லாரும் பயந்துட்டாங்க, அது ஓடிடுறானுங்க. ஆனால் அதில் ஒரு போட்டு மட்டும் மாட்டிக்குது. நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா அவனோட பவர் யூஸ் பண்ணி அந்த போட்டில் வந்து அட்டாக் பண்ணிடுறான். அட்டாக் பண்ணதுக்கப்புறம் அப்படியே அந்த புதுசாக வந்து என்று நீங்கள் வேற லெவல் மாஸ்டர் அப்படி சொல்லிக்கிட்டு இருப்பாரா. அப்போ டக்குன்னு பார்த்தீங்கன்னா ஏதோ சத்தம் கேட்குது, என்னன்னு பார்த்தா ஃபர்ஸ்ட் ஒன் பறந்து வந்து விழுறா. நீ அப்புறம் அங்கே வந்து நீரை கேட்பனா, மாஸ்டர் அந்த போட்டில் ஏதோ ஒன்று வந்து விழுந்துச்சா, அப்படியே நாங்கள் வந்து பறந்து இங்கே வந்து விழுந்துட்டா அப்படி சொல்கிறா. சரி வந்து கடைசிட்டு நம்ம செக்டிக்கு திரும்பி போன நீரை சொல்லுவான். அப்போ கீழே இருந்து ஏதோ ஒரு சத்தம் கேட்குது, என்னடா அது சத்தம் கேட்குது, நம்மளெல்லாம் பார்க்குறாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா அவன் போட்டுக்கு மேலே வரான். யார் ராணி அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கேட்பனா. அப்போ தான் நம்ம ஃபர்ஸ்ட் ஒன் சொல்லுவான், மாஸ்டர் இவன் தான் மாஸ்டர் என்ன கடத்திட்டு போறான்னு. அவன் கடுப்பாயிட்டு உங்களால் இன்னைக்கு போட்டுதெல்லாம் பண்ண மாட்டான் அப்படி சொல்லுவானா. வழக்கம் போல இவங்க எல்லாரும் பார்த்தீங்கன்னா ஆரம்பிச்சிடறானுங்க. அதாவது அதை 7 ஸ்டார் ஃபார்மேஷனை போட போகிறாங்க. அது கம்முனா ஒட்டு போல அதை இட்டுட்டு பாலுக்கு பார்த்தீங்கன்னா அப்படியே அவங்க பேரை சொல்லி அவங்க வெப்பன் பேரை சொல்லி அது இல்லாமல் அவங்க பவர் என்னன்னு சொல்லி அப்படியே மாறி மாறி சொல்லிக்கிட்டே போய்கிட்டு இருக்காங்க. அப்படி ஒருத்தர் சொல்லி அந்த இடத்துல முடிக்கும் போது ஈரவே சாக்கையெல்லாம் என்னடா பண்ணிக்கிட்டு இருக்கீங்க நீங்கள் அப்படின்னு. அதுக்கப்புறமாட்டு போயிட்டு அவனுங்க அந்த ஃபார்மேஷன் வந்து போறானுங்க. அப்படியே அவன் பயங்கரமாக அட்டாக் பண்ணுறான், இவங்க பயங்கரமாக அட்டாக் பண்ணுறாங்க, ரெண்டு பேரும் மாறி மாறி அட்டாக் பண்ணிக்கிறாங்க. அப்போ அவன் வேற ஒரு பவர் யூஸ் பண்ணி அட்டாக் பண்ணுவானா. அப்போ அந்த டைமில் பார்த்தீங்கன்னா நம்ம செகண்ட் ஸ்டூடெண்ட் இருக்க பார்த்தீங்களா, அவளோட பவர் யூஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா அவன் அட்டாக் பண்ணி பறக்க விட்டுறான். அவனுக்குலாம் பயங்கர சக்கு, எப்பறம் இவங்க இவ்வளோ பவர்ஃபுல்லாக இருக்காங்கன்னு கீழே இருந்து நம்ம ஹீரோ அதெல்லாம் வந்து வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்கா. அடுத்தது அவன் பார்த்தீங்கன்னா அப்படியே பயங்கரமான எரிக்கல்லாம் வர வச்சு அட்டாக் பண்ணுறான். அதை பார்த்தீங்கன்னா நம்ம ஃபர்ஸ்ட் ஒன் இருக்க பார்த்தீங்கன்னா அவன் தடுக்கிறான். அவன்கிட்ட தான் வந்து ஷீல்டு வெப்பன் இருக்குல்ல, அதை வச்சு வந்து தடுக்கிறான். தடுத்ததுக்கு அப்புறம் இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, எங்களை
யாராலையுமே அட்டாக் பண்ண முடியாது அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்களா. அதை கேட்டு அவன் பயங்கரமாக வந்து கடுப்பாயிரான். கடுப்பானதுக்கப்புறம் என்ன பண்ணுறான்னு கேட்டிங்கன்னா, இன்னைக்கு பாருங்கடா என் பவர் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு பயங்கரமான தண்டர் பவர் எடுத்துகிட்டு வரான். அதை யூஸ் பண்ணி அட்டாக் பண்ண போகிற அப்படின்னு சொல்கிறான். அப்போ நம்ம எல்டர் வந்து ஹீரோட்ட சொல்கிறான் அவன் யூஸ் பண்ண போகிற பவர் வந்து பயங்கரமாக வந்து நம்மளால வந்துட்டு சொல்லுங்கன்னு. அப்போ பிரின்ஸ் என்ன சொல்கிறோன்னா, நம்ம அந்த டெக்னிக்கை யூஸ் பண்ண வேண்டிய டைம் வந்துருச்சு அப்படி சொல்கிறான். அப்போ இவங்கலாம் சொல்கிறாங்க நம்ம இப்போ அதை யூஸ் பண்ணி ஆகணுமா அப்படின்னு. ஏன்னா அது டெக்னிக்னு பார்த்தா அந்த இடத்துல ஏதோ ஒரு சமனிங் ஃபார்மேஷன் வந்து போட்டுக்கிட்டு இருக்காங்க. என்னத்துல நீங்கள் சமன் பண்ண போறீங்க நீரை யோசிச்சுக்கிட்டு இருக்க. அப்போ சிஸ்டம் வந்து கேட்குது உங்களோட பெட்டை தான் அவங்க சமன் பண்ணுறாங்க, அதுக்கு பர்மிஷன் கொடுக்கலாமான்னு. ஹீரோ ஓகே சொல்கிறானா. அதுக்கப்புறம் பார்த்தா அவங்க எல்லாரும் ஹீரோட பெட்டுக்குள்ளே வந்து போயிடுறாங்க. ஹீரோட பெட்டு உடம்புக்குள்ள இருந்து அந்த பெட்டை கண்ட்ரோல் பண்ணுறாங்க. அவன் பார்த்தீங்கன்னா அப்படியே அந்த எக்கச்சக்கமான தண்டர்ஸ் வர வச்சு இவங்களை அட்டாக் பண்ணுறான். ஆனால் இவங்க எல்லாரும் பார்த்தீங்கன்னா அந்த பெட்டை ஈஸியாக கண்ட்ரோல் பண்ணி அதுலேருந்து எல்லாத்தையும் மிஸ் பண்ணி அப்படியே அவன்கிட்ட எடுத்துகிட்டு போயிடுறாங்க. அதுக்கப்புறம் அப்படியே அந்த பெட்லேருந்து பவர் யூஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா அப்படியே அவனை அட்டாக் பண்ணிடுறாங்க. அவன் பார்த்தீங்கன்னா அங்கேருந்து பறந்துடுறான். அவனை அட்டாக் பண்ணதுக்கப்புறம் இவங்க வேற லெவல் டைலாக்லாம் பேசிட்டு அந்த இடத்துல போஸ்லாம் கொடுக்குறாங்க. அப்போ அதை பார்த்து நம்ம என்று பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் தான் வந்து பயங்கரமான ஆளுங்க, அவங்களை இந்த உலகத்தில் யாராலும் எதிர்க்க முடியாது அப்படிலாம் சொல்கிறாரு. அப்போ அவங்ககிட்ட இருந்து பார்த்தீங்கன்னா ஹீரோக்கு அந்த இன்னொரு கீ வந்து கிடைக்குது. ஹீரோக்கே சாக்கா இருக்கு இவங்ககிட்ட கீ இருந்துச்சா அப்படின்னு. அடுத்த சீன்லேயே பார்த்தீங்கன்னா அந்த ஜென்ரலையும் அப்புறம் இன்னொருத்தனே வந்து காட்டுறாங்க. அந்த இன்னொருத்தருக்கா பார்த்தீங்கன்னா வந்து அந்த பச்சை ட்ரெஸ் போட்ட பொண்ணு இருக்காளே அந்த கிங்டத்தை சேர்ந்தவன். அவங்க ரெண்டு பேரும் பார்த்தவொடனே பார்த்தீங்கன்னா சண்டை போட்டுக்கிறாங்க. டேய் நீ எதுக்குடா வந்திருக்கான்னு ஜென்ரல் கேட்பாரா. அப்போ அவன் சொல்கிறான் டியாண்டோ செக்டை காலி பண்ணதே இம்மோர்டல் செக்ட் தானே, இப்போ அந்த சவுத் சைடு ஃபுல்லாகவே வந்து காலியாக இருக்குது, இப்போ அதுக்கு யார் ஓனர் அப்படின்றத இவங்க கிட்ட பேசி முடிவு பண்ணலான்னு வந்திருக்கான் அவன் சொல்லுவானா. அப்போ ஜென்ரல் என்ன சொல்கிறான்னா இம்மோர்டல் செக்ட் கூட ஏற்கனவே எங்கள் இடம் வந்து பயங்கர ஃப்ரெண்ட்ஷிப்பில் தான் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காரு. அப்போ அவன் என்ன சொல்கிறான்னா எங்கள் இடத்தோட குயின் கூட இம்மோர்டல் செக்டர் ரெட்டு கூட நல்ல வந்து ரிலேஷன்ஷிப்பில் தான் இருக்காங்க அப்படி சொல்கிறான். அப்போ இவர் சொல்கிறாரு டே எங்கள் பிரின்ஸ் வந்து அவர்கிட்ட ஸ்டூடெண்ட்டாக இருக்காரு, அது மட்டும் இல்லாமல் ஒரு பயங்கரமான கிஃப்ட்டை நான் அவருக்கு ரெடி பண்ணியிருக்கேன் அப்படின்னு. அப்போ அவன் என்ன சொல்கிறானா டே உங்களோட பிரின்ஸ் வெறும் அந்த இடத்துல ஸ்டூடெண்ட்டாக தானே இருக்கான், எங்களோட குயின் என்ன பண்ணுறாங்க தெரியுமா, இம்மோர்டல் செக்டரோட எண்டை லவ் பண்ணுறாங்க, கூடி சீக்கிரம் அவங்க ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணிக்குவாங்க அவ்வளோ சொல்லிக்கிட்டு இருக்கிறான். அதை கேட்ட ஜென்ரல் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக வந்து கடுப்பாயிடாரு. இவங்க ரெண்டு பேருக்குள்ள அப்படியே பயங்கரமாக அதை பற்றி வந்து சண்டை வைக்கிட்டு இருக்குது. அப்போ ஹீரோ இவங்க ரெண்டு பேர்ட்டு கேட்குறான் என்ன நடக்குதுங்கன்னு. அப்போ ஃப்ரெண்ட்ஸ் சொல்கிறான் மாஸ்டர் உங்களுக்காக மீன் பிடிக்கிற குச்சி வாங்கிட்டு வர சொன்னானே. அப்போ அவ சொல்கிறா மாஸ்டர் உங்களுக்காக ஒரு புது ட்ரெஸ் வாங்கிட்டு வர சொன்னானே. ஹீரோ சொல்கிறாடே ஒழுங்கா அவங்க திரும்ப போக சொல்லுங்கிறேன்னு. அப்போ அவன் என்ன சொல்கிறா மாஸ்டர் நான் அந்த கிங்டத்தோட பிரச்சனைக்குள்ள தலையிறதே இல்லை மாஸ்டர் ரொம்ப நாள் அப்படி சொல்லுவா. பிரின்ஸ் கிட்ட கேட்டால் அவனும் அதே மாதிரியே வந்து சொல்கிறான். அப்போ ஹீரோ கடுப்பாயிட்டு அப்போ இவனுக்கு ரெண்டு பேர்ட்டி சொல்கிறாடே அவங்கள போய் கிளம்ப சொல்லுங்கிறானே. அப்போ இவங்க கேட்குறாங்க ஹீரோ கிட்ட மாஸ்டர் அந்த சவுத் சைடு யாருக்கு சொந்தானே. ஹீரோ வந்து அது நேச்சருக்கு சொந்தம் அப்படி சொல்லிடுறான். அப்போ இவனுக்கு ரெண்டு பேரும் வெளியே வருவானுங்க. அப்போ அவனுங்க ரெண்டு பேரும் கிஃப்ட் எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறானுங்க. அப்போ இவனுங்க சொல்கிறானுங்க ஒழுங்காக கிஃப்ட் வச்சுட்டு நீங்கள் திரும்பி போங்கடானே. அப்போ இவனுங்க அந்த சவுத் சைடை பற்றி கேட்பானாங்களா. அப்போ அவனுங்க சொல்கிறாங்க அதை வந்து நேச்சருக்கு சொந்தம் மாஸ்டர் சொல்லிட்டாருன்னு. இவங்க ரெண்டு பேரும் என்ன பேசுகிறாங்கன்னா நம்ம மாஸ்டர் கிட்ட இதை கொடுக்குறதுக்கு முன்னால் அந்த ரெண்டு பாக்ஸை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம், ஏன்னா அதுக்குள்ளே ஏதாவது டேஞ்சர் இருக்கலாம் அப்படி சொல்லிட்டு அதை ஓப்பன் பண்ணலான்னு போகும்போது இந்த பொண்ணு அந்த இடத்துக்கு வந்துடுறேன். அதுக்கப்புறம் அவனை ஓப்பன் பண்ணி பார்க்குறானுங்க. அதில் மீன் பிடிக்கிற குச்சி இருக்குது. ஆனால் அது பார்த்தீங்கன்னா அவனோட பவர்ஃபுல்லாக அப்சர்வ் பண்ணுது. ஒருவேளை இது வந்து பயங்கர பவர்ஃபுல்லான டாப் கிரேட் குச்சியாக இருக்கும் போல், இது நம்மளுக்கு தேவை அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாக்ஸ்குள்ளே வச்சுறானுங்க. இன்னொரு பாக்ஸில் பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு ட்ரெஸ் இருக்குது. அந்த ட்ரெஸ்ஸை வந்து எடுத்து பார்த்துக்கிட்டு இருக்கானுங்க. அப்படியே பார்த்துக்கிட்டு இருக்க எல்லாருமே மறக்காம அந்த வீடியோக்கு ஒரு லைக்கை போட்டுருங்க. நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்க, நம்ம வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கான் நோட்டிஃபிகேஷனுமே கொஞ்சம் நாளில் போட்டு வச்சுங்க. அப்போ தான் நான் போகிற எல்லா வீடியோமே உங்களுக்கு ஆன் டைம் நோட்டிஃபிகேஷன் ஆகட்டும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை கைஸ். நெக்ஸ்ட் எபிசோடில் மீட் பண்ணலாம்.